ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி பேசிக் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. நீ கிளாஸ் நம்பர் 24 பீடு ஒர்க். பீட்ல எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பஞ்ச் பீடுங்க. இது வந்து நிறையா டைப்ல இருக்கு. கலர்ஸ் வேரியேஷன் ஆகும். சைஸ் நமக்கு வந்து இது வந்து 3ஆம் நம்பர் பீடுன்னு சொல்லுவாங்க. 3mm பீடு, 2mm பீடு, 4mm பீடு, அந்த மாதிரி பீட்லேயே நிறைய வெரைட்டி கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. இப்போ இந்த பீடை எப்படி பஞ்ச் பண்ணி நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த நீடிலுக்கு வந்து நம்ம நார்மலாக த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற இந்த நீடிலையே நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்க, இப்போ இந்த பீடு ஒர்க்குக்கு வந்து நம்ம சில டைம் நமக்கு கலர் சில பிளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜரியிலையும் ஒர்க் பண்ணலாம், நார்மல் மிஷின் த்ரெட்லையும் ஒர்க் பண்ணலாம். நான் நேற்று இதில் காமிச்ச போன வீடியோவில் நைலான் த்ரெட்டு அதுலேயும் யூஸ் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக நைலான் த்ரெட் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இதுலேயே யூஸ் பண்ணலாம். நம்ம மிஷின் யூஸ் பண்ணுற இந்த த்ரெட்டே வந்து பீடு ஒர்க், எல்லா சுகர் பீட் எல்லா ஒர்க்குக்கும் இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கிளாஸில் வந்து நரம்பு த்ரெட் யூஸ் பண்ணுறேன். எட்ஜில் வந்து இது எட்ஜில் ஒரு சுகர் பீடை கொடுத்துருக்கேன், லாக் பண்ணியிருக்கேன். இதே யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், பஞ்ச் பண்ணுறேன். நீடில் ஃபஸ்ட்டு நீடிலுக்குள்ளே பீடை போட்டுட்டேன், பஞ்ச் பண்ணி எடுக்கிறேன். நீடில் உள்ள தள்ளுறேன், கிட்ட ஒரு பஞ்ச் பண்ணுறேன். ஜூமில் கட்டுற பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு பீடை போட்டுட்டு வந்துட்டேன். பீடு இதில் வந்து லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பிடிச்சிக்கணும். அதை பக்கத்தில் இன்னொரு பீடை தள்ளி விட்டுட்டு பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துட்டேன். இன்னொரு பீடை போடுறேன், பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துட்டேன். இந்த மாதிரி கலர் கலர் பீடெல்லாம் இருக்கு. சைஸும் வேரியேஷன் ஆகும். நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பஞ்ச் பீடெல்லாம் வந்து நம்ம த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற இந்த நீடிலேயே உள்ளே போகும். நம்ம இதுலேயே இதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் சுகர் பீடு வந்து இதில் போகாது. சுகர் பீடுக்கு நம்ம இன்னொரு பீட் நீடில் ஒன்று இருக்குது, அதைத்தான் யூஸ் பண்ணணும். இந்த நரம்பு த்ரெட் யூஸ் பண்ணுறப்ப என்ன மிஸ்டேக் ஆகும்னா, கை வந்து அடிக்கடி வேர்த்துக்கும். அதனால பிசு பிசுன்னு இருக்கும் கையில். நீங்கள் அடிக்கடி நீங்கள் ஒரு கிளாத்தில் தொடச்சிட்டு இதை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கை வந்து வேக்கிற மாதிரி இருக்காது. லாக் பண்ணிட்டேன். பாருங்க, இந்த மாதிரி பீடு ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் சுகர் பீடு, அது எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத காட்டுறேங்க. இப்போ பாருங்க, இதுதான் வந்து நம்ம பீடுக்கு யூஸ் பண்ணுற நீடில். இது எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்கும். இதில் தான் வந்து நம்ம பீடை வந்து கோர்த்துக்கலாம். இப்போ இந்த பீடு ஒர்க் பண்ணுறப்போ இதுவே யூஸ் பண்ணலாம். நிறைய பீடு லோட் பண்ணி எடுக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்க, சுகர் பீடு வந்து இது வந்து எட்ஜ் பெருசாக இருக்கிறதுனால நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்த வந்து பிடிச்சிக்குவோம், பீடு லாக் பண்ணி இந்த கையில் வச்சுட்டு தான் அந்த கையில் ரிலீஸ் பண்ணுவோம். பாருங்க, இப்போ சுகர் பீடு இதில் வச்சிருக்கேன். இதில் வந்து நம்மளோட ஹெட் பார்ட் வந்து இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கணும். ஹெட் பார்ட்டை இதுக்குள்ள விட்டு நம்ம வந்து லோட் பண்ண போகிறோம். இப்போ ஹெட் பார்ட் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கு. இது உள்ள போய் லாக் ஆகுது, பார்த்தீங்களா? ஒரு தடவை நம்ம எடுக்கிறப்ப உள்ள போய் ஒவ்வொன்றா லாக் ஆகும். இது ஸ்பீடாக பண்ணோம்னா ஃபுல்லாக லாக் ஆகிக்கும். பார்த்தீங்களா? மேலே போய் இப்படி நம்ம பண்ணோம்னாவே லாக் ஆயிரும் எல்லாமே. இப்படி தான் வந்து இதில் வந்து நம்ம சுகர் பீடை வந்து நம்ம இதில் இது பண்ணணும், லோட் பண்ணிக்கணும். ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து போட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து டைம் ஆகும். இந்த இடத்துல போட்டு வச்சுட்டு இப்படி ஒவ்வொன்றா எடுத்துட்டு இருந்தோம்னா
நமக்கு டைம் ஆகும். அதுக்காகத்தான் இப்படி லோட் பண்ற சொல்லி தர்றாங்க. இப்ப பாருங்க, நான் சாதாரண மிஷின் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு இந்த மிஷின் த்ரெட் எடுத்துக்கலாம். இப்படி பிடிச்சுக்கணும். இந்த நீடில் வந்து இந்த பீடை வந்து நம்ம இப்படித்தான் லாக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இப்படி வச்சு பிடிச்சிட்டோம்னா அந்த பீடெல்லாம் லாக் ஆயிக்கும். பஞ்ச் பண்றேன். எடுத்துட்டு ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்றேன். நம்ம சுகர் பீட் எப்பயுமே 2 பீடா தான் லோட் பண்ணி எடுக்கணும். சிங்கிள் பீடா நம்ம லோட் பண்ணக்கூடாது. சிங்கிள் பீடா லோட் பண்ணலாம். டபுளுக்கு மேல 4 அந்த மாதிரி வச்சு நம்ம லோட் பண்ணக்கூடாது. 2 பீடு உள்ள தள்ளுறீங்க. வந்துச்சுன்னா அப்படி கையில் எடுத்துக்கணும். இது கிட்ட தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல பஞ்ச் பண்ணி த்ரெட்டை இப்படி மெதுவாக வெளியே எடுத்தீங்கன்னா அதில் வந்துடும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல வராமல் தான் இருக்கும். லைட்டாக மெதுவாக எடுத்தீங்கன்னா வந்துடும். உள்ள தள்ளுறீங்க, லாக் பண்ணுறீங்க, இப்படி லைட்டாக எடுத்தீங்கன்னா வந்துடும். இதில் பார்த்தீங்களா? இருங்க, ரெண்டு பீடு உள்ள போட்டுட்டேன். இப்படி கிட்ட தள்ளி விட்டுட்டு அது பார்க்கணும் ஆடாமல் இருக்கான்ட்டு பஞ்ச் பண்ணுறேன். கீழே த்ரெட்டை மாட்டி விட்டுட்டு இப்படி சாய்ச்சி லைட்டாக இப்படி பண்ணிங்கன்னா அது வந்துடும் வெளியே. பார்த்தீங்களா? இப்படித்தான் இதை வந்து நம்ம சுகர் பீடை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இந்த இடத்துல லாக் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சுகர் பீடை நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி சுகர் பீடும் பெரிய பீடுமே ஒர்க் பண்ணி காட்டுங்க. இப்போ பாருங்க, சுகர் பீட்லேயே ஒரு கிளாசிக் சுகர் பீட், இதெல்லாம் கலர்ஸில் இருக்கும். இந்த மாதிரி பீட் லோட் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. பஞ்ச் பண்ணுறேன். நான் நரம்பு தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்க, டபுள் பீடாக தான் லோட் பண்ணணும். உள்ள தள்ளி பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கிறபடி இன்னும் 2 பீடு உள்ள தள்ளுறேன். இது இப்படி உள்ள கிட்ட தள்ளினீங்கன்னா அது லாக் ஆயிக்கும். கிட்ட போயிடலாம், கேப் வராமல் இருக்கும். கிட்ட தள்ளுறோம், இங்க பஞ்ச் பண்றோம், வெளியே எடுக்கணும். இதே மாதிரி தான் பண்ணணும். நீங்க பண்ணீங்கனாலும் அது ஆடாது. இந்த இடத்த வந்து இடத்துல வந்து கேப் வரக்கூடாது. இப்படி பண்ணோம்னா போட்டு தள்ளினோம்னா கேப் வரக்கூடாது. நம்ம ஃப்ரேமில் இருக்கிறப்ப டைட்டா இருக்கும். ஃப்ரேமில் இருந்து கிளாத்தை கழட்டினப்ப பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லூஸா தெரிய ஆரம்பிச்சிடும். டைட்டா இருக்காதுங்க பாருங்க. இப்போ இது டைட்டா இருக்கும். அதுக்காக தான் சொல்றது, கொஞ்சம் கிட்ட தள்ளி தள்ளி நீங்க போடணும். இப்படி எடுத்துட்டு இது இப்படி தள்ளினீங்கன்னா கிட்ட போயிடும். அப்புறம் பஞ்ச் பண்ணி நீங்க நூலை வெளியே எடுக்கணும். சரிங்களா? இதே மாதிரியா நீங்க ஒரு லைன் போட்டு காட்டுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.